உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். தலைமை செயலாளராக பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக முருகானந்தம் IAS சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு திட்டப்பணிகளை ஆய்வு செய்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்க கேட்கலாம். பாஸ்கரன் வணக்கம். தற்பொழுது தலைமை செயலாளராக முதல் முறையாக ஆய்வுக்கு மேற்கொண்டு வந்திருக்கிறார் முருகானந்தம். தற்பொழுது எந்த பகுதியில் ஆய்வு செய்து வருகிறார், அது தொடர்பான முழு விவரங்கள்? மண்டலம் 5 புனித ஆண்ட்ரூஸ் தேவாலயம் இருக்கக்கூடிய பகுதிகளில் தற்போது ரயில்வே மற்றும் நெடுஞ்சாலை பணிகளை தற்போது ஆய்வு செய்து வருகிறார் புதிய தலைமைச் செயலாளரான முருகானந்தம் IAS அவர்கள். தலைமைச் செயலராக பொறுப்பேற்ற பிறகு தலைமைச் செயலகத்தில் பல்வேறு விதமான ரிவ்யூ மீட்டிங்கெல்லாம் நடத்தியிருந்தார். தற்போது நேரடியாக கலாய்வை மேற்கொள்ளும் விதமாக புனித ஆண்ட்ரூஸ் தேவாலயம் அங்க ரயில்வே நெடுஞ்சாலை கால்வாய் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதைத் தொடர்ந்து சென்னை பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பாகவும் பல்வேறு இடங்களில மாநகராட்சி சார்பாக கால்வாய் பணிகள், மழைநீர் வடிகால் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடைபெற்று வரும் பணிகளை நேரடியாக ஆய்வு செய்கிறார் முருகானந்தம் தலைமைச் செயலாளர். அந்த வகையில முன்கூட்டியே வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே பணிகளை துரிதப்படுத்தி அந்த வகையில சென்னை வாசிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பணிகளை திட்டமிடப்படக்கூடிய பணிகளையும் உச்ச நேரத்திற்குள் முடிப்பதற்குண்டான நடவடிக்கையாக இந்த கலாய்வு என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. வீனஸ் நகர் அந்த பகுதியில பம்பிங் ரூம் என்பது முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்றால் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதியில் இந்த பம்பிங் ஸ்டேஷன் மூலமாகத்தான் அங்க நீரெல்லாம் அகற்றுவதற்குண்டான நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளப்படும். அந்த வகையில ஒவ்வொரு பகுதிக்கும் நேரடியாக சென்று மாநகராட்சி சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கும் பணியாளர்களுக்கும் உத்தரவிட்டிருக்கிறார் தலைமைச் செயலாளர் முருகானந்தம். விரிவான தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.